தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் சங்கீதா இவங்களுடைய விவாகரத்து விஷயம் தான் இப்போ எல்லாரும் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாகி இருக்கு. அதுலயும் மனைவி சங்கீதா அவங்க வந்துட்டு விஜய் அவர்கள் திருமணத்தை மீறிய உறவுல இருந்துட்டு இருக்கிறதா சொல்லி அந்த மனுவுல தெரிவிச்சிருந்ததுனால உன்னாலதான் ஒரு குடும்பமே நாசமா போச்சு அப்படின்னு இப்ப எல்லாருமே நடிகை த்ரிஷா அவங்கள பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையில இப்போ நடிகை த்ரிஷா அவங்க தரப்புல இருந்து முதல் முறையா சில முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கு. அவங்க சொல்லி இருக்கிற விஷயங்களும் இப்போ அடுத்தடுத்த அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு பேரிடியே இறக்கியிருக்காங்க. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல முக்கிய நடிகர்கள் வந்துட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில தான் இப்போ நடிகர் விஜய் அவர்களும் விவாகரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வேறொரு நடிகையோட தொடர்புல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வதந்திகளும் கிசுகிசுகளும் பேசப்பட்டது. இப்ப எல்லாமே உண்மையாகிற வகையில மனைவி சங்கீதா அவங்க இப்போ விவாகரத்துக்கு ஏற்றிருக்காங்க. விஜய் அவர்கள் நடிகராகவே இருந்திருந்தா எல்லா நடிகர்கள் போலையும் இத சாதாரணமா பேசிட்டு விட்டுருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அரசியல்ல ஈடுபட்டு வர 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்காரு. ஒரு அரசியல் தலைவரான காரணத்தால இந்த விவாகரத்து விஷயமானது இப்போ பெரிய பூதாகாரமா வெடிச்சு பெரும் பேசும் பொருளாகி இருக்கு. இதோட சங்கீதா அவங்க தாக்கல் செஞ்சிருக்கிற மனுவுல விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவுல இருந்துட்டு இருக்காரு அப்படின்னும் என்ன யாராவது மிரட்டினாலோ இல்ல அழுத்தம் கொடுத்தாவோ கொஞ்சம் கூட தயங்காம அந்த நடிகை யார் அப்படிங்கறதையும் நான் கண்டிப்பா வெளியிடுவேன் அப்படின்னு சங்கீதா அவங்க ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா எல்லாரும் மத்தியிலையும் நீங்க சொல்லாட்டியும் அது யாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நடிகை த்ரிஷா அவங்களை இப்போ எல்லாருமே பயங்கரமா திட்டி திருத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் த்ரிஷா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரீசெண்டா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து போட்ட போட்டோவுக்கு கீழே ரொம்பவே தப்பு தப்பா பேசி அவங்கள பயங்கரமா திட்டி திருத்திருக்காங்க. உங்களாலதான் ஒரு குடும்பமே நாசமா போச்சு அப்படின்னும் ஒற்றுமையா நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டீங்க அப்படின்னும் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னும் இன்னும் பல தகாத வார்த்தைகளாலும் அசிங்கமான வார்த்தைகளாலும் நடிகை த்ரிஷா அவங்கள எல்லாருமே பயங்கரமா திட்டி திருத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தேசிய கட்சியோட முக்கியமான அரசியல் தலைவர் வந்துட்டு நடிகை த்ரிஷா அவங்கள பத்தி ரொம்பவே தவறா பேசியிருந்தாரு. அதுக்கும் நடிகை த்ரிஷா அவங்க பதிலடி கொடுக்கிற வகையில கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் இந்த விஜய் அவர்களுடைய விவாகரத்து செய்தியானது நடிகை த்ரிஷா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையில நடிகை த்ரிஷா அவங்க வந்துட்டு இப்போ முதல் முறையா இந்த விஷயத்தை பத்தி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் பேசுற வார்த்தைகளானது தன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படிங்கறதே தெரியாம ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை என்ன சண்டை அப்படிங்கறதே தெரியாம ஒவ்வொருத்தரும் இப்படி அபாண்டமா பேசுறது மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை சங்கீதா அவங்க என்னுடைய பெயரை வெளியிட்டாலும் கண்டிப்பா நான் அதை சட்ட ரீதியா எதிர்கொள்வேன் அப்படின்னும் தயவு செஞ்சு யாரும் இனி இதை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு குடும்ப விஷயத்தை இப்படி பொதுவெளியில பேசுறது இது ரொம்பவே ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்னு நடிகை த்ரிஷா அவங்க ஒவ்வொருத்தரையும் எச்சரிச்சிருக்காங்க. அவங்க பேசியிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.